வந்து ஒரே மழை பெய்யுது. நாங்க வந்து சுட சுட ஒண்ணு பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா பொட்டேட்டோ பில்லோ. ஹாய் गाइस, இந்த பொட்டேட்டோ பில்லோவை நாங்க எப்படி பண்ணோம்னு காட்ட போறோம். இப்போ பாத்தீங்கன்னா போட்டோ போஸ் கொடுக்க போறோம். சரியா? ஏய் குடுங்கடா போட்டோ போஸ். காப்பாத்திட்டு இருக்கேன். அக்காக்கா மானத்தை தங்கச்சி காப்பாத்துறலாம். அண்ணன்ன பாத்தியா இதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் 4 பொட்டேட்டோ எடுத்து பீல் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த அக்கா வந்து கொஞ்சம் ஷை டைப் பார்த்துக்கோங்க. இந்த அக்கா அதுக்கப்புறம் வெட்டின பீஸை தண்ணிக்குள்ள போட்டு நல்லா அவிச்சு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அவிச்ச பொட்டேட்டோ எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் பெப்பர், கூட மல்லி போட்டிருக்கோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணி எடுத்தது சப்பாத்தி மாதிரி ஒட்டி குட்டி குட்டியா எடுத்து ஃபோக் ஸ்பூன் வச்சு டிசைன் மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெயை ஊற்றி அதை ஃப்ரை பண்ண போட்டா எல்லாம் பொடி பொடியாயிடுச்சு. நாங்க பொட்டேட்டோ ஒழுங்கா மசியாதனால இப்படி ஆயிடுச்சு. அப்பதான் என் சித்தி சொன்னாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்க கார்ன்ஃபிளவர் மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து பொரிச்சிட்டோம். கட்லெட் மாதிரி பொரிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஷேப்ல பண்ணி சீஸ் உள்ள வச்சு அதையும் சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருந்தது. நம்ம சமைச்சதுக்கா நைஸா தான் இருக்கும்.